ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்கி. ரீசெண்டாக நாங்கள் ஒரு ஃபின்லாண்ட் ட்ரிப் போயிட்டு வந்திருந்தோம். அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோவை நான் உங்களுக்குலாம் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கும் முன்னாடி ஃபின்லாண்ட் போகிறதுக்கு ஷெங்கன் விசா அப்ளை பண்ணியிருந்தோம். அந்த ஷெங்கன் விசா அப்ளை பண்ண நேரத்தில் குளோபல் பாஸ்போர்ட் ரேங்கிங்னாலும் விசாஸ் அப்படின்னாலும் என்ன அப்படின்றது நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேனோ அதை உங்களோட பகிர போகிறேன். குளோபல் பாஸ்போர்ட் ரேங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை யார் வெளியிடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை வெளியிடுறவங்க ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான். இந்த நிறுவனம் 19 வருடங்களா இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, இந்த ரேங்கிங் எதை அடிப்படையா வச்சு செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற பாஸ்போர்ட்டை வச்சு நம்ம எத்தனை நாடுகளுக்கு விசா இல்லாம போகலாம் அப்படின்றதும், இல்லைன்னா ஆன் அரைவல் விசா அங்க போய் விசா நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரேங்கிங் கொடுக்குறாங்க. இது 199 கண்ட்ரியோட பாஸ்போர்ட்ஸை இவங்க கம்பேர் பண்ணி 227 டிராவல் டெஸ்டினேஷன்ஸை பேஸ் பண்ணியும் தான் இந்த ரேங்கிங் இவங்க வெளியிடுறாங்க. சரி, இது எந்த டேட்டாவை பேஸ் பண்ணி இவங்க எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொன்னா, IATA அவங்க கிட்ட இருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இந்த ரேங்கிங்கை இவங்க வெளியிடுறாங்க. அடுத்தது, இதுல எப்படி ஸ்கோர் போடுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு பாஸ்போர்ட் எடுத்துட்டு போயிட்டு முதல் கண்ட்ரி, இந்த கண்ட்ரிக்கு நான் விசா இல்லாம போகலாமா, இல்ல அங்க போய் நான் விசா ஆன் அரைவல் விசா வாங்கிக்கலாமா அப்படின்னு சொன்னா, அப்புறம் என்னோட இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு முதல் கண்ட்ரிக்கு ஒரு பாயிண்ட். சரி, அடுத்த கண்ட்ரி இந்தியால நான் அடுத்த கண்ட்ரிக்கு போறேன். அங்க போறச்ச நம்ம விசா இல்லாமையோ இல்ல ஆன் அரைவல் விசாவோ வாங்கிக்க முடியாது. இங்க இருந்து நம்ம விசா அப்ளை பண்ணிட்டு தான் போகணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து ஆன் அரைவல் விசா வாங்க போறேங்க, அது உங்களுக்கு ஓகேவானு முன்னாடியே அப்ரூவல் வாங்கிட்டு போகணும் அந்த கண்ட்ரி கிட்ட அப்படின்னு சொன்னா அதுக்கு 0 பாயிண்ட். இப்போ 2 கண்ட்ரி நம்ம பார்த்துட்டோம். இப்போ 2 கண்ட்ரிக்கு நம்ம கிட்ட இருக்கிற பாயிண்ட் 1. ஸோ இது மாதிரி ஒரு கண்ட்ரியா பார்ப்பாங்க ஒரு பாஸ்போர்ட்டுக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இவங்க ஸ்கோர் போடுவாங்க. சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்தியாவோட ரேங்க் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பிப்ரவரி 4ஆம் தேதியோட டேட்டா பேஸ் பண்ணி இந்தியாவோட ரேங்க் 80 இருக்கு. நம்மளால 56 கண்ட்ரிக்கு விசா ஃப்ரீ டெஸ்டினேஷன், ஒன்னு விசா இல்லாமையோ இல்ல அங்க போய் ஆனரபிள் விசாவோ நம்மளால வாங்கிக்க முடியும். சரிங்களா? அதனால நம்ம 80வது ரேங்க்ல இருக்கோம். இங்க நான் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்ல போய் பாத்தீங்கன்னா, எந்த கண்ட்ரி பாஸ்போர்ட்டை நீங்க அங்க சர்ச் பண்ணி பாக்குறீங்களோ அதுக்கான இது மாதிரி ஒரு டேட்டாவை உங்களுக்கு கொடுத்துரும். அதுக்கு என்ன ரேங்க், எத்தனை டெஸ்டினேஷன்ஸ்க்கு அவங்க போகலாம், என்னென்ன டெஸ்டினேஷனுக்கு போகலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இந்த ஒரு லிங்க்ல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது, அப்போ டாப் 3 ரேங்க்ல இருக்க பாஸ்போர்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் இருக்கு. சிங்கப்பூர் பாஸ்போர்ட் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா 193 டெஸ்டினேஷனுக்கு உங்களால போக முடியும். 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஜப்பானும் சவுத் கொரியாவும். இந்த பாஸ்போர்ட் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க 190 டெஸ்டினேஷனுக்கு விசா இல்லாம உங்களால போக முடியும். 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டென்மார்க்கும் பின்லாண்டும். ஸோ அந்த பாஸ்போர்ட்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா 189 டெஸ்டினேஷன்ஸ்க்கு நீங்க விசா முன்னாடி அப்ளை பண்ணாம உங்களால போக முடியும். ஸோ இதுதான் 3 ரேங்க் எடுத்திருக்கிற நாடுகளின் பட்டியல். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இவ்வளவு நேரமா விசான்னு பேசிட்டு இருக்கோம். அப்ப விசானா என்ன? விசிட்டர்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டே அட்மிஷன் அப்படின்னு சொல்றதுதான். அப்போ விசா இருந்தா எந்த கண்ட்ரிக்குள்ளேயோ போகலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. விசா இருந்தா ஒரு நாட்டுக்குள்ள போகலாம் அப்படின்றது கிடையாது. அந்த நாட்டோட நுழைவாயில், அந்த போர்ட் என்ட்ரி வரைக்கும், ஒரு ஏர்போர்ட்டோ இல்ல அந்த லேண்டோட பார்டர் கிராசிங் வரைக்கும் போறதுக்கான அனுமதி தான் உங்களுக்கு இந்த விசா டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றது. அந்த விசா எடுத்துட்டு போயிட்டு அந்த பார்டர்லயோ அந்த ஏர்போர்ட்லயோ இருக்கக்கூடிய இமிகிரேஷன்ஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால அந்த நாட்டுக்கு உள்ள போக முடியும். விசா இருந்தும் ஒரு நாட்டுக்குள்ள அனுமதிக்காம போறதுக்கு என்ன காரணங்கள் சொல்லப்படலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விசா அப்ளை பண்றச்ச ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்திருப்போம், ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்போம். அந்த இன்ஃபர்மேஷன் தவறு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டாலோ இல்ல சந்தேகப்படும்படியா இருந்தாலோ அவங்க நம்மளோட அனுமதிக்காம போகலாம். அடுத்தது, நம்ம மேல எதனா ஒரு கிரிமினல் ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அதனாலையும் அனுமதிக்காம போகலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்மால அவங்க நாட்டுக்கு, அவங்க நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கு அப்படின்னு அவங்க சந்தேகப்பட்டாலோ இல்ல தெரிய வந்தாலோ அனுமதிக்காம போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம அங்க போய் தங்கறதுக்கு ஒரு சில காரணங்கள் கொடுத்திருப்போம் இல்லைங்களா, அந்த காரணங்கள் தேவையில்லாதது, அந்த நேரத்துல தேவையில்லாம போயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எதனா தெரிய வந்தா அப்போ நம்மள உள்ள அனுமதிக்காம போகலாம். அதனால ஒரு விசா இருந்துட்டாலே ஒரு நாட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்றது கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, விசா என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டூரிஸ்ட் விசா, பிசினஸ் விசா, எம்ப்ளாய்மெண்ட் விசா, ஸ்டூடெண்ட் விசா, மெடிக்கல் விசா, டிரான்சிட் விசா. இந்த ஒரு விசா அப்ளை பண்றதுக்கு முன்னாடியும் அதற்கு ஏற்ற டாக்குமெண்ட்ஸையும் அதற்கான கண்டிஷன்ஸையும் நம்ம முன்னரே தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நம்ம பாஸ்போர்ட் ரேங்கிங்லாம் என்னன்னு பார்த்தோம். அது எத்தனை நாடுகளுக்கு நம்ம விசா இல்லாம போகலாம், இல்ல ஆனரபிள் விசா அங்க போய் முன் அனுமதி இல்லாம வாங்கிக்கலாம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட ரேங்கிங் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அப்படின்னா ஏன் ஒரு சில நாடுகள் மட்டும் நம்ம விசா இல்லாம போக முடியுது, ஒரு சில நாடுகளுக்கு
நம்ம முன்னாடியே விசாவை அப்ளை பண்ணிட்டு போற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கண்ட்ரி ஏக்கு கண்ட்ரி பில இருந்தும் கண்ட்ரி சில இருந்தும் மக்கள் போறாங்கன்னு வச்சுக்கலாம். கண்ட்ரி பில இருந்து போற மக்களுக்கு விசா இல்லாம போகலாம். ஆனா கண்ட்ரி சில இருந்து போற மக்களுக்கு விசா முன்னாடியே அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு கண்ட்ரி ஏ சொல்றாங்கன்னு வச்சுப்போம். இத எதை பேஸ் பண்ணி அவங்க முடிவு பண்றாங்க அப்படின்றதுல ஒரு சில காரணங்கள் நம்ம பார்க்கலாம். முதல் காரணமா சொல்லப்படுறது எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்றது ஜிடிபியை பொறுத்துதான். ஹையர் ஜிடிபி இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த நாட்டு மக்களோட எஜுகேஷனும் அந்த நாட்டு மக்களுக்கு தரக்கூடிய ஹெல்த் கேர் சிஸ்டமும் ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா இருக்குன்னு சொன்னா அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். குவாலிட்டி ஆஃப் லைஃப் தன்னோட நாட்டிலே நல்லா இருக்கு அப்படின்ற காரணத்தினால அவங்க இன்னொரு நாட்டுக்கு இல்லீகலா குடியேறணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்போ ஹையர் ஜிடிபி இருக்கக்கூடிய நாட்டில இருந்து வரக்கூடிய மக்கள் இங்க இல்லீகலா குடியேற மாட்டாங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதுவே கம்மியா ஜிடிபி இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த HDI அதாவது ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டெக்ஸ் அப்படின்றது அவங்க கிடைக்கக்கூடிய எஜுகேஷனை பொறுத்தும் அவங்க கிடைக்கக்கூடிய ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியை பொறுத்து தான் அவங்களோட HDI இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா தன்னோட நாட்டுல தனக்கு தேவையானது கிடைக்கலன்னு சொல்லும் போது வேற ஒரு நாட்டுக்கு இல்லீகலா குடியேறியாவது இதையெல்லாம் அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ ஹையர் ஜிடிபி இருக்கக்கூடிய நாட்டு மக்களோட பாஸ்போர்ட்டுக்கு இவங்க விசா ஃப்ரீ கொடுத்துருவாங்க. லோவர் ஜிடிபி இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு விசா ஃப்ரீ கொடுக்க மாட்டாங்க. இது முதல் காரணம். அடுத்தது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப். இரண்டு நாடுகள் தனக்குள்ள அக்ரிமெண்ட்ஸ் போட்டுப்பாங்க, இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ். அதை பேஸ் பண்ணி ஒரு நாட்டு மக்களும் இன்னொரு நாட்டுக்கு விசா ஃப்ரீயாவோ இல்ல விசா ஆன் அரைவல் அரேஞ்ச்மெண்ட்ஸோடயோ இவங்களால போக முடியும். மூணாவதா ரெசிப்ரோக்கல் விசா பாலிசிஸ். நீங்க என்ன நாட்டு மக்களுக்கு விசா பாலிசிஸ் எப்படி வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி தான் நாங்க உங்க நாட்டு மக்களுக்கான விசா பாலிசிஸை வச்சிருக்கோம் எங்க நாட்டுல அப்படின்னு சொல்றதுதான் ரெசிப்ரோக்கல் விசா பாலிசிஸ். நீங்க எங்க நாட்டு மக்களுக்கு விசா ஃப்ரீ என்ட்ரி கொடுத்தீங்கன்னா நாங்க உங்க நாட்டு மக்களுக்கு விசா ஃப்ரீ என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு நாடும் தனக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் வச்சிருக்கோம். அடுத்தது ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். இப்போ ஒரு நாட்டுல போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த நாட்டு மக்கள் இன்னொரு நாட்டுக்கு அகதிகளா போவாங்க. ஸோ அந்த மாதிரி காரணங்கள் அந்த நாடுகளுக்கு இவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா விசா ஃப்ரீ என்ட்ரி கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது பைலேட்டரல் அண்ட் மல்டிலேட்டரல் அக்ரிமெண்ட்ஸ். உதாரணத்துக்கு ஐரோப்பிய கண்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஷெங்கன் அக்ரிமெண்ட் இருக்கும். அப்போ ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் கூட நம்மளோட விசா என்ட்ரிக்கு வழிவகுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சில காரணங்கள் மட்டுமே. இது இல்லாம பல வகையான காரணங்கள் உண்டு. இந்த பாஸ்போர்ட் ரேங்கிங் அப்படின்னு சொல்றது ஒரு நாட்டோட பவரை காமிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால பல நாடுகள் தன்னோட ரேங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக கமிட்டிகள் அமைச்சு 5 வருஷ பிளான்லாம் போட்டு 15வது இடத்துல இருந்தவங்க எல்லாம் டாப் 5க்குள்ள வந்த நிலைமையும் இருக்கு. இது அவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட எடுத்துட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உபயோகரமா இருந்தது நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிரும் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.